ஹாய், வெல்கம் டு கோயம்புத்தூர் குக் ஹவுஸ் சேனல். டேஸ்டி அண்ட் ஹெல்த்தியான கோவக்காய் துவையல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? இது ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது. செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நான் 1/4 கிலோ கோவக்காய் எடுத்து நல்லா வாஷ் பண்ணி பொடி பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, அதுக்கப்புறம் வெந்தயம் 1/2 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/2 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், கடலப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 5 காஞ்ச வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துட்டு அதை சாப் பண்ணி வச்ச கோவக்காய் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் இது நல்லா இந்த கோல்டன் ப்ரௌன் வதங்கினதுமே தேங்காய் 2 ஸ்பூன் போட்டு அதையும் ஒரு கிளறி விட்டுட்டு ஆற வச்சுக்கலாம். ஆறுனதுமே பார்த்திங்கன்னா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதை மிக்சர் ஜாரில் சேர்த்திக்கலாம். மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு இது தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் நல்லா அரைப்பட்டு வந்துடும். இந்த மாதிரி அரைப்பட்டு வந்துடும். இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதுமே கடுகு, கருவேப்பிலை, மிளகாய் போட்டு தாளித்து அதில் ஊற்றி சர்வ் பண்ணிடலாம். இது ரொம்பவுமே ஹெல்த்துக்கு நல்லது. இது பிளட்டில் இருக்க சுகர் லெவல் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. டைஜஷனுக்கு யூஸ் ஆகுது. பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இது எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுது. இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து, கால்சியம், விட்டமின் B1, B2, நார் சத்து இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா வாரம் ஒரு டைம் இதை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா சுகர் லெவல் கண்டிப்பாக கண்ட்ரோல் ஆகும். இதில் இருக்கிற தண்டு இலையுமே சூப் வச்சு குடிக்கலாம். இது இட்லி, தோசை, சூடான சாதம் எல்லாத்துக்குமே வச்சு சாப்பிடலாம்.